வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் குணா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கீத்துளி எப்படி தீட்டுவதுன்னு சொல்ல போகிறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வியூவர்ஸு கேட்டிருந்தாரு, அதுக்காண்டி தான் அந்த வீடியோ பாருங்கள். கீத்துளி நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த பட்டை இருக்குது பற்றிலாம், அந்த பக்கம் தீட்டணும். பின்னாடி ஒரு பிசுறு மாதிரி வரும். நம்ம நகத்தை தடவி பார்த்தோம்னா அந்த பிசுறு தெரியும். காட்டுறேன் பாருங்கள். அதில் பிசுறு அந்தளவுக்கு கேமராவுக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் அழுத்தி தீட்டணும், அப்போ தான் அந்த பிசுறு வரும். இப்போ நான் தீட்டுற எம்ஆரி பேப்பர் 120 நம்பரு. இந்த பேப்பர் வாங்கிக்கோங்க. 120 கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ரஃப்புக்கும் நைஸுக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். அந்த தாளை வாங்கி இந்த மாதிரி கட்டையில் ஒட்டிக்குங்க. அப்போ தான் நம்ம உளி தீட்டும் போது மட்டம் கிடைக்கும். இப்போ 2 பக்கம் பட்டை தீட்டணும். பட்டை தீட்டினோன்னே அந்த உள்ள இடத்துல பிசுறு வரும். அந்த பிசுரை நம்ம பழைய உப்புத்தாளை எடுத்து அதை 2ஆக மடித்து, இந்த இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தாளை எடுத்துகிட்டு, வேஸ்ட்டு பேப்பர் எடுத்துகிட்டு, நல்லா நைஸாக இருக்கும் பேப்பரு. இன்னொரு பக்கம் இருக்குது பாருங்கள், அது ஏற்கனவே பழைய தாள். அதில் தீட்டும் போது இன்னும் நைஸாக ஆகும். இதில் இங்கிட்டு ஒரு வாட்டை 10 வாட்டை, அங்கிட்டு ஒரு வாட்டை 10 வாட்டை தீட்டிட்டு, இப்போ அந்த தாளை மடித்து, அந்த பிட்டுத்தாள் இருக்குல்ல, அதை மடித்து உள்ள பிசுரை எடுக்கணும். இதே ப்ராசஸை மாற்றி மாற்றி பண்ணணும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். தீட்டணும், அந்த பிசுரை எடுக்கணும், தீட்டணும், பிசுரை எடுக்கணும். இப்படியே 2 வாட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் போத டோட்டலாக அந்த பிசுறு உதிர்ந்து கொட்டிடும். அப்போ உதிர்ந்து கொட்டினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிளேடுக்குள்ளே ஷார்ப்பு கிடைக்கும். இன்னொன்று சொல்கிறேன், இதை வச்சு நம்ம ஷேவிங் கூட பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம உளியில் பண்ண முடியாது. மட்டத்தகடு இருக்குல்ல, 2 இன்ச்சி தகடு, 1 இன்ச்சி தகடு, அதில் கூட சேவிங் பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒளி ஷார்ப்பாக தீட்டி பழகலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட்டாகும், போக போக கற்றுக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரிலாம் தீட்டி நான் அந்த விரலில் உள்ள முடியை எடுத்து பார்ப்பேன், எந்த அளவுக்கு ஷார்ப்பு இருக்குன்னு. இல்லைனா லைட்டாக தோலில் வச்சு பார்ப்பேன், அப்படியே உள்ள கத்தி மாதிரி போகும். அந்தளவுக்கு ஷார்ப்பு இருக்கும் ஒளியில். அந்த கடைசி வரையும் பிசுரை எடுக்காமல் விட்டுருங்க. எடுக்காமல் விட்டுறாதீங்க. பாருங்கள், தொட்டு தொட்டு பார்க்குறேன். அந்த நம்ம நகத்தில் வச்சு பார்த்தா தான், அந்த தோலில் வச்சு பார்த்தா தான் அந்த அருகிறது தெரியும். சின்ன பிசுறு அதுவோடு இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் தான் சூப்பராக 2 பக்கம் ஷார்ப்பு கரெக்டாக வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ லைட்டாக அந்த டச்சப் பண்ணி விட்றேன், நொடி பிசுறு வரையும் போகிறக்காண்டி. அப்போ அவ்வளோதான், பிசுறு போயிடுச்சு. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி எந்த அளவுக்கு கீத்துளி போடுதுன்னு. ஏதாவது ஒரு தேக்கங்கட்டை எடுத்துக்கோங்க. காட்டு மரத்தில் போட்டுறாதீங்க. காட்டு மரத்தில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தேக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பர்மா தேக்கு, நைசிரா தேக்கு, எதாக இருந்தாலும் ஓகே. பாருங்கள், இது வேஸ்ட்டு கட்டை தான். இப்போ இதில் அடித்து பார்க்க போகிறேன். அதாவது இது எதுக்கு அடித்து பார்க்குறோம்னா, உளி எந்த அளவுக்கு பிடிக்குது. ஒரு உளி வலிக்கிட்டு போகும். அப்போ